ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரச்சன்னவதனம் தியாயே சர்வவிக்னோப உபசாந்தகே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவாசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி தசமி. இன்றைய திதி தசமி மாலை 6:50 வரை, பிறகு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் காலை 8:18 வரை, பிறகு சித்திரை. இன்றைய யோகம் சவலவம், கரணம் பத்திரை. இன்றைய நேத்திர 2 ஜீவன் பாதி. சுப நாள் ஆதித்ய ஹஸ்தம். சுப முகூர்த்த நாளும் நல்ல சூரிய பகவானுக்கு உகந்த நாளுமாக இன்றைய நாள் அமையக்கூடும். சூரிய பகவானை தரிசனம் செய்ய சர்வ காரியமும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாளில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். நல்ல நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய வார சூளை மேற்கு வடமேற்கு. பரிகார வெள்ளம் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பொறுமை நிதான கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதனால் செய்யும் வேலையில் தொய்வு ஏற்படும். பயணத்தின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவு மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மேசராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் மிகவும் கவனமோடு இருக்க வேண்டும். காலை நேரத்தில் சிறப்பாக இருக்கும். நாள் முழுக்கவும் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பரணி காலை பயணத்தின் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் பிரகாசமாக இருக்கும். கிருத்திகை சர்வ காரிய ஜெயம். அடுத்ததாக நம்ம காண இருப்பது